ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒர்க் சாரி ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஒர்க் சாரி ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து அதனால் இதை வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போது ஒர்க் சாரி ப்ளவுஸ் தைக்கும்போது நீடில் உடையுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடித்து நான் லைனிங் கிளாத் வந்து நம்ம மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போது பின்பக்கம் தான் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா உயரம் எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கரெக்டாக உயரம் எடுத்துக்கிறோம். மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே உயரம் அகலம் வந்து நம்ம ஸ்கேல் மார்க் போட்டுக்கணுங்க. இப்போது சைடில் வந்து இந்த ஆம்ஹோல் சுற்றுக்காக கரெக்டாக இந்த சைட் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். கரெக்டாக தையல் முடிகிற இடத்துல ஒரு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஷோல்டர் அகலம் உயரம் கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் மடித்து இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு கரெக்டாக தையல் முடிகிற இடத்துல ஒரு 2 மார்க் போட்டுக்கோங்க. தையலுக்காக ஒரு மார்க்கும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். ஷோல்டர் அகலம் உயரம் இதையும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து நான் பாக்கெழுத்து மாதிரி உள்ள டிசைன் தான் இப்போ பண்ண போகிறேன். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து 2 மார்க் பண்ணுறோம் இல்லையா, அதோட உள் பக்கத்தை மார்க்கை தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். ஏன்னா தையல் வந்து அதை தைச்சி முடிக்கும்போது வெளிப்பக்கம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். தையலோட அளவு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு 1.25 இன்ச்சு வந்து நான் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு ஆம்ஹோல் சுற்று வந்து கரெக்டாக அதை வரைஞ்சிக்கலாம். இப்போ எப்போவுமே பாக்கழுத்து வந்து நம்ம கரெக்டாக அந்த கீழையும் மேலேயும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து அப்படியே வரைஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதை உள்ளே வந்து இந்த மாதிரி க்ராஸாக லைன் போடும்போது பாக்கழுத்து வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பின்பக்கத்தோட அந்த சைடில் உள்ள அந்த பாக்கழுத்துக்கு கீழே உள்ள பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து இது மாதிரி லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறேன். இது வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து டிசைன் பண்ணுறதுக்காக இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் வந்து நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கு வந்து பேக் சைடில் கீழ் பக்கமாக வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து கொஞ்சம் வேறு மாதிரி தைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நீடில் வந்து இதில் தையல் விழுகவே விழுகாதுங்க. நீடில் உடையிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு யோசித்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி தைக்க போகிறோம். இந்த பீஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பேக் சைடில் வந்து லைனிங் கிளாத்தில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதை யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக கொஞ்சம் தையலுக்கு சேர்த்தே விட்டு அந்த பீஸை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கட்டிங் கூட விழுக மாட்டேங்குது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இதை வந்து கட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி பேக் சைடில் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்.
இப்போ வந்து அடுத்து நம்ம பின்பக்கத்தோட அந்த பீஸை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக அதை வந்து சுருக்கம் இல்லாமல் மடித்து இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கோங்க. துணி வந்து நான் ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ரஃப்பாக இப்படி இந்த மாதிரி மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இதில் வந்து த்ரெட் பைப்பிங் மாதிரி அந்த சென்டரில் வந்து நான் கொடுக்க போகிறேன். வந்து தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மெயின் கிளாத் மேலே வந்து இந்த த்ரெட் பைப்பிங்கை கரெக்டாக அதை வச்சு அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சு நான் கரெக்டாக அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள், அந்த த்ரெட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு நூல் தள்ளி கரெக்டாக தையல் போடணும். பக்கத்தையுமே நம்ம வந்து அதே போல் தைச்சிக்கலாம். இப்போ பேக் சைடோட 2 பக்கம் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் இப்போ தைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து த்ரெட்டு வந்து நடுவில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து திருப்பும்போது ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு படிமான தையல் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்தையுமே நான் வந்து சென்டரில் தைச்சி முடித்தாச்சு. இப்போது கீழ் பக்கத்தில் உள்ள அந்த பீஸ் வந்து பிசுறு இல்லாமல் அதை நீட்டாக வந்து நம்ம இப்போ தைச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தைக்கும்போது அந்த பீட்ஸ்லாம் வந்ததுன்னா அதை வந்து மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்துருங்க. கரெக்டாக அதில் நீடிலில் பட்டுருச்சுன்னா நீடில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து நம்ம அந்த டிசைனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெண்டையும் கரெக்டாக மேலே வச்சு அதோட சென்டர் பக்கத்தில் ஒரு 2 தையல் போட்டுடலாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அந்த பீட்ஸ்லாம் பற்றாத அளவுக்கு, நீடில் படாத அளவுக்கு நம்ம தைச்சி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம நீட்டாக தைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து லைனிங் பீஸை வச்சு அது மேலே எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீடிலில் வச்சு மிஷினில் வச்சு நம்ம இதை தைக்க போகிறது இல்லைங்க. இதை வந்து கையில் தான் நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். இதை தைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு அந்த த்ரெட்டை வச்சு நம்ம மேலே வர்றதுக்காக த்ரெட் பைப்பிங் வந்து சின்னதாக கொடுத்துடலாம். இந்த லைனிங் கிளாத்தில் வந்து அதை வந்து ஃபஸ்ட்டே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறமா இதை வந்து கொடுத்து திருப்பும்போது மேலே வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 சைடும் தையலுக்காக விட்டுட்டு கரெக்டாக இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். கெட்டி தையல்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரி கெட்டியாக போடணும், ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று. இப்போ பாருங்கள், கெட்டி தையல் வந்து நம்ம நீடில் வச்சு கையிலே போட்டாச்சு. இது வந்து பிரிக்கவே முடியாதுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து மேல் பக்கத்தை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து இதை உள்ளே கொடுத்து நம்ம மிஷின்லேயே தைக்க போகிறோம். அந்த மணி மேலே படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தைக்கணும். அந்த பீட்ஸ் மேலெல்லாம் தையல் பற்றக்கூடாது. ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக வந்து அதை தைச்சி எடுக்கணுங்க. இப்போ இந்த சைடையும் அதே போல் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கத்தையும் நம்ம வந்து தைச்சி முடித்தாச்சு. இப்போ கீழ் பக்கமாக வர்றதை வந்து நம்ம இதையும் அதே போல் நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், சென்டரோட அந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கீழ்ப்பக்கத்தை வந்து நீட்டாக வந்து ஹெம்மிங் பண்ணி அதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம அதை வந்து நீடில் உடஞ்சிராமல் பொறுமையாக தைச்சி எடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தைச்சி தாங்க முடிக்கணும், அவசரமே படக்கூடாது. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 2 தையல் போட்டுருங்க. பாருங்கள், நான் வந்து திருப்பிட்டு அதை 2 தையல் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. பின் பக்கத்தில் பேக் சைடில் கீழே தான் வைக்கணும் இந்த டிசைனை அப்படின்றது இல்லைங்க. நம்ம இந்த மாதிரியும் நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பின்பக்கத்தில் நாட் கொடுத்து அது கீழே வந்து பைப்பிங் கொடுத்து இந்த போ தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து நம்ம எப்படி திருப்புறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதில் வந்து சென்டரில் கரெக்டாக கீழே அந்த முத்து வர்ற மாதிரி தெரிகிற மாதிரி வந்து சென்டரில் வந்து தையுங்க. கரெக்டாக கீழே வந்து அந்த முத்து தெரிகிற மாதிரி பார்த்து அதை செட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம தையல் போடுறோம். நல்லா கெட்டியாக நல்லா முடிச்சு தையல் போட்டுட்டு அதை கரெக்டாக திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்து எப்போது அப்லோட் பண்ணாலும் தொடர்ந்து பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ.